வணக்கம். இன்றைய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திருச்சி சென்றார். அப்போது பிரதமர் மோடி வருகை குறித்து அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கொஞ்சம் தள்ளுறீங்களா தம்பி, நான் இப்போதான் வரேன் என்று சீனிவாசன் கூறினார். அடுத்ததாக விஜய் உங்கள் கூட்டணிக்கு வருகிறாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீனிவாசன், எப்பா சும்மா இருங்கப்பா, என்னை மாட்டிவிட்டு கட்சியை விட்டு நீக்க பார்க்கிறீர்களா? கொஞ்சம் தள்ளுங்கப்பா, விஜய் வர்றாரான்னு நமக்கென்ன தெரியும் என்று கூறிவிட்டு வேகமாக சென்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள தொப்பம்பட்டி அரசு பள்ளி மாணவியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மற்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். போக்சோவில் கைது செய்யப்பட்ட இருவரையும் சஸ்பெண்ட் செய்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம உதவியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கிராம உதவியாளர்களுக்கு டி கிரேட் அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 35வது நாளாக நேற்று சென்னை எழிலகம் வளாகத்தில் 800க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் இங்கு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்றனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து கிராம உதவியாளர்களை கைது செய்த போலீசார் மாலையில் விடுவித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தாவேக வருவது குறித்து எவ்வித பேச்சும் நடக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அத்துடன் மத்திய அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறார். ஆனால் பிரதமர் மோடி ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு வரும்போதும் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கொடுக்கிறார். திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்து கூறி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தாவேக வருவது குறித்து எவ்வித பேச்சும் நடக்கவில்லை. வெளியில்தான் செய்திகள் பரவி உள்ளன. எனக்கு தெரியாமல் யாரிடமும் யாரும் பேச மாட்டார்கள். டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் தான் தேர்தல் என்று ஸ்டாலின் கூறிக்கொண்டிருக்கிறார். நடப்பது தமிழக சட்டசபைக்கான தேர்தல். அப்படி இருக்கும்போது டெல்லியை எங்கே இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறார் ஸ்டாலின்? அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. துரதிருஷ்டவசமாக அவர் கையில் முதல்வர் பதவி சிக்கி உள்ளது என்றும் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மீது யாரும் குறை சொல்ல முடியாது. அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி. ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் சிறப்பாக செயல்பட்டு உள்ளோம். எங்களை எதிர்த்து நேரடியாக மோத முடியாத ஸ்டாலின் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுக தொண்டர்களை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று சிலர் கூறுகின்றனர். அவர்களின் நிலைதான் பரிதாபமாக உள்ளது. நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்பது போல் 20 நாட்களாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் வார்த்தை போர் நடத்தி போராடி கொண்டிருந்தன. திமுக தற்போது கெஞ்சாத குறையாக காங்கிரசுடன் பேசி கூட்டணியை முடிவு செய்து உள்ளது. இதில் திமுக எவ்வளவு கேவலப்பட்டது என உலகத்திற்கே தெரியும். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்காத நாட்களே இல்லை. ஆனால் அது குறித்த செய்திகள் பெரிதாக வெளிவருவது இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். நீலகிரி மாவட்ட தோட்டக்கலை பண்ணை மற்றும் பூங்கா ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊட்டி தாவரவியல் பூங்கா முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தோட்டக்கலைத்துறை பண்ணை மற்றும் பூங்கா சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பு காலமுறை ஊதியத்தை காலமுறை ஊதியமாக மாற்றி வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிவோரை நிரந்தரம் செய்ய வேண்டும். தினக்கூலி பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தீர்மானித்த ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊட்டி தாவரவியல் பூங்கா முன்பு 400 ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பூங்காக்களில் கோடை சீசன் பணிகள் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவரையும் போலீசார் கைது செய்து NCMS அரங்கிற்கு கொண்டு சென்றனர். பின்பு மாலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். உயர்நீதிமன்ற அனுமதியுடன் தமிழர் தமிழக உரிமை மீட்பு மாநாட்டை நடத்தியே தீருவோம் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். வரும் 15ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் தமிழர் தமிழக உரிமை மீட்பு மாநாடு நடத்த உள்ளோம். இந்துக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த மாநாடு நடத்துகிறோம். முறையாக அனுமதி பெற்று மாநாடு ஏற்பாடுகள் செய்து வந்த நிலையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடப்பதாக கூறி மாநாட்டிற்கு திமுக அரசின் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. முஸ்லிம் கிறிஸ்தவ அமைப்புகளின் கூட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி அளிக்கிறது. ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட போது அனுமதியின்றி போராட்டம் நடத்த காவல்துறை பாதுகாப்பு அளித்தது. மாநாட்டிற்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளோம். உயர்நீதிமன்ற அனுமதியுடன் மாநாட்டை நடத்துவோம் என்று அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார்.
இன்று முதல் உள்நாடு மற்றும் சார்க் நாடு இடையேயான பயணங்களுக்கு 399 ரூபாய் கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்படும். மேற்காசிய நாடுகளுக்கான பயணங்களுக்கு 919 ரூபாயும், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு 5516 ரூபாயும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 8278 ரூபாயும் உயர்த்தப்படுகின்றன என்றும், வட அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கான விமான டிக்கெட் கட்டணம் 16,800 ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது. மார்ச் 18ஆம் தேதியில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கான கட்டண உயர்வு அமலுக்கு வரும். இதேபோல் ஜப்பான், தென்கொரியா, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கான டிக்கெட் கட்டணமும் விரைவில் உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியில் இருந்து நீக்கம் செய்வதற்கான தீர்மான நோட்டீஸ் இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் தீர்மான நோட்டீஸில் இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். மேற்காசிய பிரச்சனையை முன்வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு இடர்பாடுகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை அக்கட்சி உள்நோக்கத்துடன் தெரிவிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடியுள்ளார். மேற்காசிய போர் நிலவரம் குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கோய் லாவ்ரோவ், ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் ஆகியோருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளார்.